உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல இப்படி அடிபட்டு கடந்தா என்னை யாரு கட்டிப்பா? என்னங்க, இது என் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். எதிர்கட்சிக்காரங்க தேர்தல் பயத்துல என் பையனை தாக்கிட்டாங்க. இதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு பிரஸ் மீட் வச்சு நார் அடிச்சிருவாரு தெரியுமா? இப்ப எங்க வீட்டுல கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. என்ன சொல்றீங்க? எது உங்களுக்கு தெரியாதா? என்ன நடிக்கிறீங்களா? அவன் என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான். என்னோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு. என்னோட கை காலெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க தான் என்ன பாத்துக்கணும். எனக்கு வேண்டியதையெல்லாம் நீங்க தான் செய்யணும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போகணும். என்னது? ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போகணுமா? பின்னாடி கூட்டிட்டு போவாங்க மேடம். என்ன அடிச்சோட வந்து கூட்டிட்டு போவான். இனிமே உன்னை நேர்ல பார்க்கவே கூடாது. எனக்கு கொன்னே போட்டுருவான். இல்ல இனிமே எங்கனாலும் நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும். எங்க வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள குணப்படுத்திருங்க. இல்லன்னு வைங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க பண்ண இந்த வேலைய உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஐயோ, அப்புறம் உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் பெரிய சண்டை ஆயிரும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவன் பாட்டு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நான் தான் ஆளை வச்சு அடிச்சேன்னு சொல்லிட்டானா? வேற வழி இல்ல, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தொலைவோம். ஐயோ முடியல மேடம். சரி 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 சாரி சாரி. இது பாருங்க, இதெல்லாம் வீட்டுல சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஹாஸ்பிட்டல் எப்போ போகணும்னு சொல்றேன் ப்ளீஸ். சரிங்க மேடம், சீக்கிரம் சொல்லுங்க. முடியல. வீட்டுல மட்டும் சொல்லிடாதீங்க. என்னக்கா சொல்ற? இவரு உன் பின்னாடி வந்தாரா? ஆமா அஞ்சலி, அதான் இவனை விரட்டி விட அவரை மிரட்ட சொன்னேன். ஆனா அவர் என்னடானா இப்படி போட்டு அடிச்சிருக்காரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பேசாம எல்லாத்தையும் தீபா கிட்ட சொல்லிட்டு போறேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் வேண்டாம்க்கா. அன்னிக்கிட்ட சொன்னா அது கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். அவங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்டா அது பெரிய கலவரமே ஆயிடும்க்கா. வேண்டாம். அப்ப நான் என்னதான் பண்றது? ஒரே டென்ஷனா இருக்கு. அக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. அவரை கேட்ட மாதிரியே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடு. நான் இவரை கூட்டிட்டு போறதா? ஆமாக்கா, இதுதான் இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுக்கா. நீ கூட்டிட்டு போக்கா. இல்ல அஞ்சலி, அவன் விசித்திரமா இருக்காண்டி. நான் பேசாம அவர்கிட்டயே போன் பண்ணி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இரு அக்கா, அதெல்லாம் இரு இரு. ஐயோ, ஸ்விட்ச் ஆஃபா? என்னாச்சுக்கா? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அக்கா, திரும்பவும் அவர்கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. நான் சொல்றதுதான் கரெக்ட். நீ பேசாம அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுக்கா. அவரு காயம் சரியானா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என்ன இது? முருகா, இது வேண்டாம். இது பெரிய காயம் இல்ல.
என் வீட்டு தோட்டக்காரனோட மாப்பிள்ள கப்பல்ல என்ஜினியரா வேலை பார்க்கறான். நான் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, எதிர்காலத்துல மினிஸ்டர் ஆக போறேன். ஆனா எனக்கு வாய்ச்ச மாப்பிள்ளைய பாத்தியா? என்ன பண்றது ஈஸ்வரமூர்த்தி, நம்ம பொண்ணோட தலையெழுத்து அவ்வளவுதான். எப்படா பெரிய இடத்து பொண்ணு மாட்டுவா, அவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணலாம்னு கழுகு மாதிரி காத்துட்டு இருக்காங்க. பாட்டி, நான் ஒண்ணும் தப்பா சொல்லலமா. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்ற மாதிரி தானே நீ இந்த வாழ்க்கையில விழுந்த. அதத்தான் நான் சொன்னேன். எப்படியாவது என் பொண்ணு வாழ்க்கை மாறிடும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அப்படி ஒண்ணும் உன் வாழ்க்கை மாறுற மாதிரி தெரியலையம்மா. ஏங்க, என்னங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை கிட்ட போய் ஏய், வாய் முட்டு பேசாம இரு. எனக்கு எல்லாம் தெரியும். பாட்டி, உலகத்துல நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். அங்க இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் சாப்பிட்டிருக்கேன். அதுலலாம் வெறும் டேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த விருந்துல அன்பு, பாசம், அக்கறைன்னு எல்லாம் இருந்துச்சு. இந்த வீட்ல நான் சாப்பிட்ட ஒவ்வொரு வகை உணவும் வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, நான் லைஃப்ல மிஸ் பண்ண அன்பு. அத்தை, மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சுன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அதை நான் இப்ப ஃபீல் பண்றேன். அப்போ நான் சமைக்கிறது அதுவும் நல்லாதான் இருக்கு, அதுல எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்? ஆ, அம்மா சமையல யாராவது குறை சொல்லுவாங்களா? இப்ப என் அம்மாவோட இடத்துல நீ தானே இருக்க. பாத்தியா, என்ன பொறுத்த வரைக்கும் என் அம்மா சமையலும் பெஸ்ட் தான், என் அத்தை சமையலும் பெஸ்ட் தான். மாப்பிள்ளை எந்த சூழ்நிலையிலயும் என் பொண்ணை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.